ஸ்கொயராக 15க்கு 15ல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 2 பக்கமும் ட்ரையாங்கிள் வர மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து ஃபஸ்ட்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அதை ஃப்ளாட் ஆக்குனதுக்கப்புறமா பேப்பரை திருப்பிட்டு அடுத்த பக்கமும் இதே மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லைன் இப்படி பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போது அடுத்த பேப்பரை அடுத்த பக்கம் இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. அடுத்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த பகுதி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதாவது முதல் பண்ண அதே ஸ்டெப்பு தான் அடுத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். சைடு மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு அதே ஸ்டெப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எல்லா பக்கமும் பண்ணியாச்சு. பேப்பரை திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சரிச்சு வச்சு பார்க்கும்போது சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்திங்களா? சென்ட்ரல் லைனுக்கு அடுத்து இருக்கிற அந்த காலத்தை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அடிப்பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி அடுத்த பாக்ஸையும் இதே மாதிரி 2ஆவது பக்கமும் பண்ணிக்கோங்க. இப்போ பேப்பரை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, அதே ஸ்டெப்பு அடுத்த பகுதியிலையும் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்த்து இப்போ இதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து சென்டர் பார்த்து கீழே மடிச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காலத்தை இந்த மாதிரி இந்த முனைப்பகுதியை இப்படி நிரப்பாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு காலம் தாண்டி அடுத்து மடக்கிக்கோங்க. நம்ம இப்போ பண்ண மாதிரி தான் அடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த மவுண்டெயினுக்கு பக்கத்தில் அடுத்த மவுண்டெயின் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு காலம் தாண்டி அடுத்த பகுதியை இதே மாதிரி பண்ணிக்கோங்க. மூணு ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இருக்கும் பகுதியாக. அதுக்கப்புறமா பேப்பரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, 3 ஸ்கொயர் மாதிரி டைமண்ட் ஷேப்பிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கா. அடுத்தது இந்த லாஸ்ட் ஒரு பார்ட்டு மட்டும் இந்த ஒரு கால் பகுதி நம்ம இந்த மாதிரி இருக்கும். அதை 2ஆக மடிச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி 2ஆக மடிக்கிக்கோங்க. அப்போ நம்ம பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி மடித்து உள்ளாடி விட்டுட்டு அதில் சென்டருக்கு அடுத்த லைனு அதுலேருந்து இப்படி திருப்பிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் பண்ணதுக்கு பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, 2 டைமண்ட் ஷேப்பிங்க உள்ளாடி போயிடும். நடுவில் இருக்கிறது மட்டும் சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த கார்னரையும் அடுத்த கார்னரையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சும்போது நமக்கு அடியில் பார்க்கும்போது நம்ம அந்த ட்ரையாங்கிளோட ஒரு பகுதி
நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இனி இந்த பகுதி நீங்கள் அமுக்கி விட்டீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். ஒரு ஸ்டெப் தாழ்ந்து கரெக்டாக அந்த லைன்ஸ் எல்லாம் கிளியராக நம்ம மடிச்சது இருக்கான்னு பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் பண்ண மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கணும். இப்போ இந்த மடிப்புகளை கிளியர் ஆக்கி விட்டுக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இந்த இது வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குன்னு கரெக்டாக நம்ம அந்த மடித்த மடிப்புக்கு கரெக்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி உள்ளேருந்து இந்த மாதிரி வார மாதிரி 2 பக்கமும் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி ஒசுத்தும் போது நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே இந்த போர்ஷனில் இதை உள்ளே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி உள்ளே பார்த்து மடிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இந்த போர்ஷனை இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதாவது இது மடக்கும்போது இந்த இந்த அடியில் இந்த அடுக்கு அதுக்கு மேலே மடங்கி வர மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பகுதி இப்படி மேலே பார்த்து மடக்கிக்கணும். அப்புறம் பேப்பரை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஒசுத்தி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த பகுதிகளை மடித்து இப்படி பண்ணிக்கணும். ரெண்டு பக்கத்தையும் இதே மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி தாத்துச்சுக்கோங்க.
இந்த போர்ஷன் இந்த மாதிரி ஒஸ்திக்கோங்க. அடுத்து இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே ஒஸ்திட்டு இதே மாதிரி அடுத்த பகுதியை இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. பேப்பரை திருப்பிட்டு இந்த பகுதியை இப்படி கீழே தாத்து விட்டுட்டு இப்போ நம்ம மடித்த மடிப்பை இந்த மாதிரி மேலே ஒஸ்தி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இப்போ இறகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓரங்களை எல்லாம் கரெக்டாக லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இந்த முக்கு பகுதியை இறகோட பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முனைப்பகுதி இந்த மாதிரி மடிச்சிட்டு உள்ளாடி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த தலைப்பகுதியில் இந்த ஒரு மடக்கு வரும், இந்த பகுதியை லைட்டாக இப்படி ஒரு ஓரத்தை பிடிச்சி இந்த சைடை சரிச்சு விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அடியில் லைட்டாக விரலை உள்ளாடி விட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வருது பார்த்திங்களா, தலை போர்ஷன், அந்த பகுதியை லைட்டாக உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முனை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை முக்கு மாதிரி வரக்கூடிய பகுதி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அடுத்த பகுதி அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த பகுதி இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடிச்சுக்கலாம்.
இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கீழ் பகுதியை இந்த மாதிரி கொஞ்சமாக வளைச்சி